நல்லா தெரியுது, அமெரிக்கா போன்ற நாட்டோடு எங்களுக்கு மோத இயலாது. மோதுனா நாடு சீரழிஞ்சிடும், இருக்கிற பொருளாதாரம் அழியும், மக்களோட உயிர் போகும், இருக்கிற பற்றிய பட்சத்துக்கு நாங்கள் ஆளாகும். அதனால பல ஆண்டுகளாக அந்த நாடுகள் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இதான் சில பேர் அடிமைத்துவம்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சில சந்தர்ப்பங்களில் இப்படி முடிவு செஞ்சிருக்கிறாங்க. ஜக்காத்தில் ஒரு பங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சில கூட்டங்களால் தங்களுக்கு பிரச்சனை வரும் என்று கருதிய போது அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக ரமலானுடைய பயான்களிலே ரமலானோடு தொடர்பான பல விஷயங்கள் பேசப்படும். இன்றைய இந்த பயானிலே இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தொடுத்திருக்கக்கூடிய போரோடு தொடர்புபட்ட சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். ஏனென்றால் இதோடு சம்பந்தப்பட்டு எங்களை அறியாமல் நாங்கள் சில பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழல் அல்லது பாவத்தோடு சம்பந்தம் படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த போர் இன்னும் தொடருமாக இருந்தால் உலகம் பயங்கரமான ஒரு பொருளாதார பிரச்சனையை சந்திக்கும். அதனுடைய முதல் வெளிப்பாடு எங்களுடைய நாட்டிலே பெட்ரோல் விலையேற்றம் என்கிற அடிப்படையில் ஆரம்பித்திருக்கிறது. ஒரு பலகீனமான ஹதீஸ் இருக்கிறது, அதை ஆதாரமாக சொல்லவில்லை, ஒரு தகவலாக சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சில அறிவிப்புகளிலும் சில அறிவிப்புகளில் தாபியங்கள் வழியிலாகவும் வந்திருக்கிறது. இதா ரஐத்தும், நீங்கள் பார்த்தால், உமூதன்னார் யஹ்ருஜு மின்னல் மஸ்ரிக், கிழக்கு பகுதியிலிருந்து நெருப்பு தூண்கள் வெளியேறுவதை ரமலான் மாதத்தில் நீங்கள் பார்த்தால், உங்களுக்கு தேவையான, உங்கள் குடும்பத்துக்கு தேவையான உணவை ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சேர்த்து வையுங்கள். ஏனென்றால் அந்த ஆண்டு பட்டினி ஆண்டாக அமையும் என்கிற செய்தியிலே ஒரு கருத்து தபரானியிலே பதிவாகிறது. லைஃபான செய்தி. உண்மையில் அது லைஃபாக இருந்தாலும் இந்த போர் நடந்தால் அப்படியான ஒரு சூழல் எல்லா நாடுகளுக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முதலாவது இந்த போருடைய பின்னணி. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறது, அதை நிறுத்த வேண்டும், அது தொடர்பான ஒப்பந்தத்துக்கு ஈரான் வர வேண்டும் என்று அமெரிக்கா கொடுத்த அழுத்தம். அந்த அழுத்தத்தின் போது ஈரானை பணிய வைப்பதற்காக நீங்கள் ஒப்பந்தத்துக்கு வராவிட்டால் அடிப்போம் என்கிற தோரணையில் ஆயுதங்களை கொண்டு வந்து தயார் நிலைக்கு வைத்தது. ஈரான் அதுக்கு அடிபணியாமல் இருந்தது. இதுதான் போருக்கான காரணமாக அமைகிறது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கலாமா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கு உரிய உரிமை அமெரிக்காவுக்குரியதல்ல. அப்படியே அவர்கள் தயாரித்தாலும் அதற்கு தாக்குதல் செய்யக்கூடிய உரிமை அவர்களுக்கு இல்லை. உண்மையில் அணு ஆயுதம் வைக்கக்கூடாது என்று சொன்னால் அமெரிக்காவுடைய கையில் தான் இருக்கக்கூடாது. ஏன்னா அமெரிக்கா தான் உலகத்திலேயே மனிதர்கள் மீது அணு ஆயுதத்தை பயன்படுத்திய நாடு. அடுத்தது உலகத்தில் மிகப்பெரிய அநியாயங்களும் அட்டூழியங்களும் செய்து வரக்கூடிய நாடு தான் இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு இதில் எந்த அக்கறையும் இருக்கிறதுக்கு நியாயமே இல்லை. ஒரு நாடு என்று சொல்வதற்கான உரிமை கூட இல்லாத ஒரு நாடு. அப்போ இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து ஈரான் மீது தொடுத்தது ஒரு அநியாயமான போர். இந்த அநியாயமான போர் என்கிற காரணத்தினாலும், ஈரான் அநியாயமாக தாக்கப்பட்டிருக்கிறது என்கிற காரணத்தினாலும், நீதி வெல்ல வேண்டும் என்கிற அடிப்படையிலும், இஸ்ரேலும் அமெரிக்காவும் உலக மனித குலத்தின் எதிரிகள் என்கிற அடிப்படையிலையும் இஸ்ரேலுடைய வீழ்ச்சி, அமெரிக்காவுடைய வீழ்ச்சி என்கிறது ஒவ்வொரு முஸ்லிமும் எதிர்பார்க்கக்கூடியது. இந்த வகையில் இந்த போர் இஸ்ரேலுக்கு வீழ்ச்சியாகவும் அமெரிக்காவுக்கு அழிவாகவும் அமைய வேண்டும் என்பது ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய ஆசையாகவும் ஆர்வமாகவும் இருக்க வேண்டும். இது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி, இந்த போர் ஆரம்பித்த காலத்திலிருந்தே அரபு நாடுகள் கடுமையாக விமர்சனம் செய்யப்படுகிறது.
கோழைகள், அடிமைகள், அமெரிக்காவுடைய அடிவருடிகள், இப்படியான விமர்சனங்கள். உண்மையில் இஸ்ரேல் உருவான உடனே 1948 இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுத்தது அரபு நாடுகள் தான். அந்த போரில் ஈரானுக்கு எந்த பங்கும் இல்லை. அதாவது சவுதி அரேபியா, எகிப்து, ஜோர்தான், இந்த மாதிரி நாடுகள் தான் இஸ்ரேலுக்கு எதிரான போர் ஆரம்பிச்சு. இஸ்ரேலுக்கு எதிராக 6 போர்கள் நடந்து அந்த 6 போரிலும் ஈரானுடைய பங்களிப்பு இல்லாமல் அரபு நாடுகள் சண்டை செஞ்சு தோல்வி கண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கு எதிரான ஒவ்வொரு சண்டையின் போதும் இஸ்ரேலுடைய அதிகாரம் தான் வளர்ந்து போனுச்சு, அவங்களுடைய எல்லைகள் தான் விரிவானுச்சு. அதுக்கான உண்மையான காரணம் என்னென்று சொன்னால், உதாரணமாக 1948 6 முஸ்லிம் நாடுகள், அரபு நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுத்துச்சு, தோல்வி கண்டார்கள். காரணம் என்னென்னா 6 நாடும் தனித்தனியாக வியூகம் வகுத்து தனித்தனியாக திட்டம் போட்டு போரை முன் செஞ்சாங்க, அதனால தோல்வி கண்டார்கள். அப்ப அரபு நாடுகளை பொறுத்தளவுல போராட்டம் இருந்திருக்குது. ஆனால் இப்போ அவங்களுடைய நிலைமை என்னன்னு சொல்லி சொன்னால், அமெரிக்காவோடு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் அவங்க இருக்கிறாங்க. இது சம்பந்தமான இஸ்லாத்துடைய நிலை என்ன என்றதை நாங்கள் பார்க்கறதாக இருந்தால் கொஞ்சம் பின்னால செல்லணும். இந்த உலகம் ஒரு கட்டத்தில் ரஷ்யா, அமெரிக்கா என்று 2ஆ பிரிஞ்சிருந்துச்சு. உலக நாடுகள் ஒன்று அமெரிக்கா சார்பாக இருந்தது அல்லது ரஷ்யா சார்பாக இருந்தது. இலங்கை போன்ற நாடுகள், அதில் எங்களோட நாட்டு முதல் பிரதமர் சிரிமா பண்டார் நாயக்கும் பங்கு இருக்குது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நாங்கள் எந்த நாடும் சேராமல் அணி சேராமல் இருப்போம் என்கிற அடிப்படையில் அணிசேரா நாடுகள் என்று ஒரு தனியான சில நாடுகள் உருவானது. இந்த சந்தர்ப்பத்தில் ரஷ்யாவா அமெரிக்காவா என்கிறத தீர்மானிக்கும் போது அரபு நாடுகள் அமெரிக்காவை தீர்மானிச்சிச்சு. காரணம் என்னென்னா, அப்போ ரஷ்யா நாஸ்திகத்தை கொள்கையாக கொண்டு வந்துச்சு. நாஸ்திகமா கிறிஸ்தவமா என்று கேட்டால் நாஸ்திகத்தை விட கிறிஸ்தவம் நல்லது. 2வது, அரபு நாடுகளுடைய பொருளாதாரம் முதலாளித்துவத்தினுடைய அடிப்படையில் இருந்துச்சு. ரஷ்யா கம்யூனிஸ்ட் அடிப்படையில் இருக்குது. அப்போ அவங்களோட பொருளாதார திட்டத்துக்கு அமெரிக்காவுடைய பொருளாதார திட்டம் துணையா இருக்குது, அந்த பக்கம் போனாங்க. 3வது, அந்த காலகட்டங்களில் ரஷ்யா கடுமையாக இஸ்லாத்துக்கு எதிராக வேலை செஞ்சு கொண்டு இருந்துச்சு. ஆப்கானை ஆக்கிரமிச்சிருந்துச்சு, செஸ்னியாவை, அதாவது செஸ்னியா பிரச்சனை நடந்து கொண்டுச்சு, பொஸ்னியாவில் பிரச்சனை நடந்து கொண்டுச்சு. அப்போ இன்றைக்கு எப்படி அமெரிக்காவால் முஸ்லீம் நாடுகள் நசுக்கப்படுகிறதோ அது மாதிரி ரஷ்யாவால் நசுக்கப்பட்டு கொண்டிருந்துச்சு. அப்போ சவுதி அரேபியா, இந்த அரபு நாடுகள் என்ன செஞ்சாங்கன்னா, இயல்பாக அந்த அமெரிக்கா சார்பு நிலைக்கு போனாங்க. வளைகுடா போர், அதாவது ஈராக் குவைத்தை கைப்பற்றி குவைத்தை அநியாயம் செஞ்ச நேரத்தில் தங்களை பாதுகாத்து கொள்றதுக்கு அமெரிக்காவோடு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை செஞ்சு கொண்டாங்க. இப்படி செய்யலாமா, ஒரு அந்நிய நாட்டினுடைய தயவுல நாங்கள் இருக்கலாமான்னு கேட்டால் இது சிறப்பான ஒரு நிலை அல்ல. ஆனால் மார்க்கத்தின் அடிப்படையில் அதுக்கு அனுமதி இருக்குது. என்னால் ஒரு ஆள்கிட்ட ஃபைட் பண்ணி என்னை பாதுகாத்து கொள்ளலாண்டா இதுதான் அடுத்த முடிவு. அப்படி இல்லாமல் சும்மா வாயை கொடுத்து இருக்கிற நாட்டை நாசமாக்கணுமேங்கிறது ஒரு புத்திசாலித்தனமான நிலைமை கிடையாது. நல்லா தெரியுது, அமெரிக்கா போன்ற நாட்டோடு எங்களுக்கு மோத இயலாது. மோதுனா நாடு சீரழிஞ்சிடும், இருக்கிற பொருளாதாரம் அழியும், மக்களோட உயிர் போகும், இருக்கிற பற்றி பட்சத்துக்கு நாங்கள் ஆளாகுவோம். அதை விட அவனுக்கு ஏதோ கொடுத்து அவன் பிரச்சனை இருந்து தங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் பல ஆண்டுகளாக அந்த நாடுகள் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இதான் சில பேர் அடிமைத்துவம்னு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சில சந்தர்ப்பங்களில் இப்படி முடிவு செஞ்சுருக்கிறாங்க. ஜக்காத்தில் ஒரு பங்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சில கூட்டங்களால் தங்களுக்கு பிரச்சனை வரும் என்று கருதிய போது அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு கூடிய காலத்தில் அவங்க ஜக்காத்து கேட்ட நேரம் உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, இப்போ தர இயலாது, இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா பைனனா பைனக்கும் ஸைஃப், எங்களுக்கும் உங்களுக்கு இடையில வாள் பேசும் என்று சொன்னாங்க. அதே மாதிரி அதாவது அஹ்ஸாப் போர், எதிரிகள் 10,000 பேர் வந்திருக்கிறாங்க. அதில் 6,000 பேர் கத்பான் என்கிற கோத்திரத்தை சேர்ந்தவங்க, 4,000 பேர் குறைசிகள் சார்ந்தவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனா சஹாபாக்களை கூப்பிட்டு ஒரு ஐடியா சொன்னாங்க. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன், மதீனாவில் விளையக்கூடிய ஈச்சம்பழத்தில் 3இல் ஒரு பகுதியை உங்களுக்கு நாங்கள் தாரோம், நீங்கள் போரில் இருந்து போயிருங்க என்று சொல்லி கத்பான் கோத்திரத்தோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன்னு சொன்னாங்க. அப்போ மதீனா சஹாபாக்கள் கேட்டாங்க, இது நல்ல முடிவு என்று நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லாட்டி எங்களுக்காக எடுக்கிறீங்களான்னு கேட்டாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை பாதுகாக்கொண்டதுக்காக நான் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ அன்சாரிகள் சொன்னாங்க, எங்களோட உயிர் போனாலும் போகுமே தவிர அல்லாஹ் தௌஹீதை கொண்டு எங்களுக்கு சிறப்பை தந்ததுக்கு பிறகு இந்த முஸ்லிம்களிடத்தில் போய்த்து நாங்கள் அடிபணிய மாட்டோம், மதீனாவின் ஒரு ஈச்சம்பழம் கூட எங்களுக்கு காசு தராமல் கொடுக்கப்பட மாட்டுச்சு என்று அவங்க உறுதியாக இருந்தாங்க. மதீனா சஹாபாக்கள் உறுதியாக இருந்தாங்க. நீங்கள் உறுதியாக இருந்தால் நானும் உறுதியாகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நடைமுறைப்படுத்தல. அல்லாஹ்வுடைய உதவி வேற வகையில் வந்துச்சு. அப்போ தங்களால் போரில் தற்காத்து கொள்ள முடியாத சூழ்நிலை வரும்போது விளைச்சலில் 1/3 பகுதியை கொடுக்கறதுக்கு ரசூல்லா முன் வந்திருக்கிறாங்க. எதுக்கு? அவங்க எங்களோட போர் செய்யாமல் இருக்கணும்ங்கிறதுக்காக. அப்போ இப்படி ஒரு நிலைப்பாட்டை அரபு நாடுகள் எடுத்தது. அது அவங்க தான் முடிவு செய்வாங்க. சண்டை செய்கிறதா நாங்கள் இங்கேருந்து சொல்லலாம், நீங்கள் அமெரிக்காவோட சண்டை பிடிங்க, சண்டை செய்ய இயலுமா, தாக்கு பிடிக்க இயலுமா, எங்களால் அதுக்கு ஈடு கொடுக்க இயலுமா, அது அவங்க தான் முடிவு செய்யணும். எனவே அவங்க அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிறதுங்கிறத நாங்கள் இங்கிருந்து அடிமை அரபுகள் அப்படின்னு விமர்சனம் செய்கிறது தேவையில்லாமல் நாங்கள் எங்களை பாவத்தை தேடிக்கொள்ள ஒரு வழியாக இருக்கும். இப்போ இதை நாங்கள் சொன்னால் அரபிகள்கிட்ட இவங்களுக்கு 1 லட்சம் ரூபா மாதம் காசு வருது, அதால் சொல்லிட்டு சொல்லி தௌஹீத் பேசுகிற கொஞ்சம் பேரை சொல்லிட்டு. அப்போ இவங்க இந்த சந்தர்ப்பத்தை சில பேர் என்ன செய்கிறாங்கண்டா சவுதிக்கு எதிரான விமர்சனத்துக்கான வாசலை திறக்கிறதுக்கான வழியாக ஆக்குறாங்க. எனவே இதை வச்சு கொண்டு அரபு நாடுகளை விமர்சனம் செய்யக்கூடிய போக்கும் எங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும். அதே நேரத்தில் சும்மா நாங்கள் பாவத்தாளியே ஆகுவோம். 3வது விஷயம், ஈரானுடைய கொள்கை, மார்க்க ரீதியான கொள்கை. ஈரான் மார்க்கத்தில் கொள்கையில் ஷியா, அவங்களோட அரசியல் யாப்பே அதைத்தான் சொல்லுதும். அவங்க இஸ்னா அசரியா என்கிற 12 இமாம்கள் என்கிற கொள்கையையும் மதுஹபில் ஷியாக்களுடைய ஜாஃபரி மதுஹபையும் பின்பற்றுகிறவர் தான் ஈரானின் ஜனாதிபதியாக வரலாம். இது அவங்களுடைய யாப்பிலேயே உள்ள விஷயம். இப்போ நாங்கள் ஷியா என்கிறதுக்காக இஸ்ரேல் அடிப்பதை வச்சு நாங்கள் சந்தோஷப்படலாமான்னு கேட்டால், இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஷியா என்கிறதுக்காக அடிக்கலை. ஒரு பலமான முஸ்லீம் நாடு உருவாகக்கூடாது, ஆயுத வளமுள்ள ஒரு சக்தி உள்ள நாடு உருவாகக்கூடாது என்கிறதுக்காக அடிக்கிறாங்க. எனவே அதை வச்சு நாங்கள் சப்போர்ட் பண்ண இயலாது. ஆனால் அதே நேரத்தில் ஈரான் அமெரிக்காவுக்கு அடிக்குது அல்லது இஸ்ரேலுக்கு அடிக்குது என்பதற்காக ஷியாயிசத்துக்கு நம்ம ஆதரவு வழங்கவும் இயலாது. ஈரான் இஸ்ரேலுக்கு அடிக்கிறது, இஸ்ரேல் முஸ்லீம்களுக்கு அடிக்குது என்கிறதுக்காக அடிக்கலை. அவங்களுக்கு அடிச்சு அதால் திருப்பி அடிக்கிறாங்க. அவங்க அடிக்கிறது நியாயம். ஆனால் அவங்க அடிக்கிறது அவங்க பலஸ்தீனத்துக்கு எதிராக இருக்கிறாங்க, அதனால் அடிக்கிறோன்னு அடிக்கல, எங்களுக்கு அடித்தாங்க அதனால் நாங்கள் அடிக்கிறோம். இதுதான் அவங்களோட இது அவங்களோட தரப்பில் நியாயம். ஆனால் இதை உலக முஸ்லீம்களுக்காக அவங்க போராடுற மாதிரி காட்டுறதுங்கிறது பிழை. ஏன்னு கேட்டால், அமெரிக்கா ஆப்கானுக்கு அடிக்கும்போது ஈரான் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. அமெரிக்கா ஈராக்குக்கு அடிக்கும் போதும் ஈரான் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. இப்போ அதாவது சிரியாவில் ரஷ்யாவுடைய ஆதரவோட முஸ்லீம்கள் கொன்றொழிக்கப்படும் போது இவங்க அதுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. இங்கே பிரச்சனை என்னன்னு கேட்டால், அடிக்கிறது யார் என்பது, அடிக்கப்படுறவங்க யார் என்கிறத பொறுத்து தான் அரசாங்கங்கள் முடிவு செய்யும். இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். உதாரணமாக, இந்தியாவில் காஷ்மீரில் முஸ்லீம்களுக்கு அநியாயம் நடக்குது. பாகிஸ்தான் அதை எதிர்த்து பேசும். அதே மாதிரி அநியாயம் சைனாவில் ஒரு பிரதேச முஸ்லீம்களுக்கு நடக்குது. ஆனால் பாகிஸ்தான் எதிர்த்து பேசாது. அங்கேயும் பிரச்சனை பாதிக்கப்படுறது முஸ்லீம் தான், சைனாவிலையும் பாதிக்கப்படுறது முஸ்லீம் தான். ஆனால் இந்தியா அடித்தா எதிர்த்து பேசுவாங்க, சைனா அடித்தா எதிர்த்து பேச மாட்டாங்க. ஏண்டா அரசியல் ரீதியில் அவனுக்கு இந்தியா எதிரி, சைனா ஆதரவாளர். எனவே இந்த அரசியலை வச்சுத்தான் உலக நாடுகள் இயங்குதே இல்லாமல் முஸ்லீம் இஸ்லாம் என்கிறத வச்சு எந்த நாடும் இயங்குறது இல்லை. இதில் நாங்கள் தெளிவாக இருக்கணும். ஒரு நாட்டில் உதாரணமாக எங்கட நாட்டில் இப்போ யாராவது முஸ்லீம்களுக்கு சப்போர்ட்டாக பேசினா அவன் இஸ்லாத்துக்காக பேசிருக்க மாட்டான், முஸ்லீமுக்காக பேசிருக்க மாட்டான். இதை வச்சு இன்னொரு அரசியல் கட்சிக்கு நம்ம எப்படி அடிக்கலாம் என்கிறதுக்காகத்தான் அவங்க பேசுவாங்க. அப்போ இந்த ஒரு தெளிவு எங்களுக்கு இருக்கணும். அடுத்தது, அவங்க இஸ்ரேலுக்கு அடிக்கிறது இந்த நெத்தன்யாகு மோசமானவன் என்கிறதுக்காக அல்ல. அவங்களோட கொள்கை பிரகாரம் அவங்களோட அறிஞர்கள் தெளிவாக பேசுகிறாங்க. நெத்தன்யாகு ஹைரும் மின் அபீபக்கர். இந்த நெத்தன்யாகு இருக்கிறான் இஸ்ரேலுடைய பிரதமர், ஜனாதிபதி. அவன் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை விட சிறந்தவன். பல் கல்பு நெத்தன்யாகு ஹைரும் மின் அபீபக்கர்.
நெத்தனியாவுடைய நாய் கூட அபூபக்கரை விட சிறந்தது என்கிறது அவங்களோட கொள்கை. அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை விட அமெரிக்கா 1000 மடங்கு சிறந்ததுன்னு அவங்க சொல்றாங்க கொள்கை அடிப்படையில். அப்போ அவங்க அடிக்கிறது இஸ்லாத்துக்காக முஸ்லீம்களுக்காக என்கிறதல்ல, அவங்களுக்கு அடிச்சாங்க, அவங்க திருப்பி அடிக்கிறாங்க, அது அவங்களோட உரிமை. எனவே இந்த தெளிவும் எங்களுக்கு இருக்கணும். சில பேர் என்ன செய்யறாங்கண்டா, அவன் ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு அடிக்கிறான் என்கிறத காரணமாக வைத்து ஷியாயிசத்தை குறைச்சி பார்க்குறாங்க. ஷியாக்களை பொறுத்தளவு தெளிவாக சொல்கிறாங்க, நாங்கள் அபூபக்கரை சபிக்கிறோம், உமரை சபிக்கிறோம், உஸ்மானை சபிக்கிறோம், ஆயிஷாவை சபிக்கிறோம், ஹப்சாவை சபிக்கிறோம்னு தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ இப்படியான ஒரு தெளிவான ஒரு வழிகேடு அவங்கள்ட்ட இருக்குது. நாங்கள் வழிகேட்டை நியாயப்படுத்திடக்கூடாது. அதே மாதிரி இந்த அரபு சைட்டில் இருக்கிறவங்க அரபிகளிடத்தில் சில அனாச்சாரங்கள் இருக்குது. இந்த அனாச்சாரங்களை நியாயப்படுத்தக்கூடாது. இப்போ நான் உதாரணமாக சவுதியுடைய ஒரு அனாச்சாரத்தை நியாயப்படுத்தினா அந்த பாவத்தில் பங்காளியா அவன். நான் செய்கிற பாவமே எனக்கு அதிகமாக இருக்கும்போது அவங்க செய்கிற பாவத்தில் நான் ஏன் பங்காளி ஆகணும்? எனவே நாங்கள் சார்பாக பேசுறதாக இருந்தாலும் சரி, அதை எதிர்த்து பேசுறதாக இருந்தாலும் சரி, எங்களோட பேச்சு நியாயமாக இருக்கணும். அப்படி இல்லாமல் அநியாயத்தை குறைச்சி பேசுறதோ வழிகேட்டை குறைச்சி பேசுறதோ எங்களை நாங்களே சும்மா அழிச்சு கொள்வதாக இருக்கும். இந்த ஒரு அடிப்படை இந்த இதில் நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது. ஏண்டா நிறைய ஃபேஸ்புக்கில் ஈரானுக்கு சப்போர்ட்டாக இந்த சவுதிக்கு சப்போர்ட்டுன்னு சொல்லி தேவையில்லை, இதுக்குள்ள சவுதியை தேவையில்லாமல் இழுக்கிறாங்க. ஏண்டா இந்த போருடைய ஆரம்ப போர் நடக்க முன்னாலேயே அரபு நாடுகள் தெளிவாக சொல்லிட்டாங்க, எங்களோட பேஸை நாங்கள் ஈரானுக்கு எதிராக தரமாட்டோம், எங்களோட இடத்துல இருந்து அவங்களுக்கு அடிக்கவும் கூடாது, எங்களோட வான்பரப்பை யூஸ் பண்ணவும் கூடாது என்று சொல்லி எல்லா அரபு நாடும் சொல்லிட்டது. சொன்னதுக்கு பிறகும் அவங்களுக்கு தாக்குதல் நடக்கப்படுது. இதை சில பேர் போர் என்ற அடிப்படையில் நியாயப்படுத்தலாம். என்ன செய்ய, அமெரிக்காவுக்கு போய் அடிக்க இயலாது, அவனோட பேஸ் இங்கே இருக்குது, அடிக்கிறோன்னு சொல்லி. உதாரணமாக ஏண்ட வீட்டுக்கு உங்களோட எதிரி ஒரு ஆள் வந்திருக்கிறான், அவன் ஏண்ட வீட்டில் இருக்கிறான். ஏண்ட வீட்டில் இருக்கிற நேரம் நீங்கள் அவனுக்கு அடிக்க இயலாது. இவன் கொழும்புரை வச்சு எனக்கு அடித்தா அதெல்லாம் நான் அடிக்கிறேன்னு வர இயலாது. ஏண்ட வீட்டில் இருந்து உங்களோட வீட்டுக்கு கல் அடித்தா நீங்கள் கொழும்புரை வச்சு அடித்ததுக்கு சேர்த்து அடிக்கலும். அப்போ இப்போ அவங்க சவுதியோட ஒரு பேச்சுவார்த்தை, குவைத்தோட ஒரு பேச்சுவார்த்தை, அவங்க ஒரு ஒப்பந்தத்தில் இருக்கிறாங்க. சரி, அப்படியே அந்த இராணுவ தளத்துக்கு அடித்தவங்க அடுத்த கட்டமாக அவங்களோட பொருளாதாரத்தை வீழ்த்தணும்னு சொல்லி பொருளாதாரத்துக்கு அடித்து, அவங்க ஹோட்டலில் தங்குறாங்கன்னு ஹோட்டலுக்கு அடித்து, ஏர்போர்ட்டுக்கு அடித்து, இப்போ எல்லா இடமும் அடிச்சுட்டிக்கிறாங்க. சில நேரங்களில் அவங்களோட அரசியல் தரப்பில் உள்ளவங்க இது தவறி நடந்துட்டு இதுக்கு பிறகு நடக்காதுன்னு சொல்கிறாங்க, சொன்னதுக்கு பிறகும் தாக்குதல் நடக்குது. சில நேரங்களில் அரசியல் தரப்புக்கும் ஆயுத தரப்புக்கும் இடையில் சில உடன்பாடின்மைகள் இருக்குதா இல்லையான்னு தெரியலை, உள்ளுக்குள்ள செய்து தெரியலை. இதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களோட சகோதரர்கள் இந்த அரபு நாடுகளுக்கு அடிக்கும்போது அதை சந்தோஷமாக பகிர்றாங்க. அதில் விளைவு என்ன? கிட்டத்தட்ட இதுவரைக்கும் வந்த தகவல்களில் இந்தியாவை சேர்ந்த ஒரு 14 பேர் கொல்லப்பட்டுக்கிறாங்க, 14 பேருக்கு மேலே கடும் காயப்பட்டுக்கிறாங்க. சில நேரங்களில் ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த மரணங்கள் ஏற்படும். இந்த மரண செய்திகள் ஊருக்கு வரும். உதாரணமாக இப்படி வச்சுக்கோங்களேன், நான் சவுதிக்கு ஈரான் அடித்ததை சந்தோஷமாக ஃபேஸ்புக்கில் பகிர்ந்துட்டிருக்கிறேன். என் பக்கத்து வீட்டில் ஒரு மாற்று மதத்தவர் இருக்கிறாரு, அவரோட புள்ள வேலைக்கு போய்த்து அங்கே இந்த இடக்கெல்லாம் மௌத்தா போய்த்து, நான் சந்தோஷமாக சவுதிக்கு அடிக்கத்தான் ஓடணும் எழுதுறேன். அவன் என்ன செய்வான், ஈரான் மேல் உள்ள கோவத்தை இங்கே உள்ள முஸ்லீம்கள் மீது காட்டுவாங்க. அப்போ இன்றைக்கு இந்த நாட்டில் இனவாதத்தை தூண்டுவதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு துணையாக இது அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனவே இதில் லாப நஷ்டங்களை நாங்கள் பார்க்கணும். தொடர்ந்து இந்த நாடுகளுக்கு தாக்கப்பட்டால் லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் மட்டுமில்லை, இலங்கை மக்கள் இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கிறாங்க. அவங்களோட தொழில் பாதிக்கப்பட்டால், அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டால், அவங்க மூலமாக இந்த நாட்டுக்கு வரக்கூடிய வருவாய்கள் பாதிக்கப்பட்டால், இது எங்களோட வீட்டுக்கு வரும் மாதிரி எங்களுக்கு விளங்காது. அப்போ இது நாட்டுக்கு பாதிப்பும், இலக்கணங்கள் எல்லாருக்கும் பாதிப்பு. நாங்கள் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், எதை பேசுகிறோன்னு தெரியாமல் இங்கே உள்ளவங்க ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு சும்மா இருக்கலும். அங்கே உள்ளவன்ட்ட கேட்டு பார்க்கணும். சவுதியில் வேலை செஞ்சவன் கேட்பேன், அடிக்கிறது எப்படி சரியா இல்லையாண்டு. குவைத்தில் வேலை செய்கிறவன்ட்ட கேட்டு பாருங்க, அடிக்கிறது நியாயமா இல்லையாண்டு. அவன் உயிரை கையில் பிடிச்சிட்டு பதறிட்டிக்கிறவங்களுக்கு இதில் லாப நஷ்டம் தெரிய வரும். எனவே இந்த சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரியான பகிர்வுகள் நாங்களே எங்களை அறியாமல் பாவத்தை தேர்றதா இருக்கும். இதில் ஒரு நடுநிலைமை தேவை. இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பிக்குது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றா என்னன்னு கேட்டால், வல்லதீன கஃபரு பஅதுஹும் அவுலியாஉ பஅத்,
காவிர்கள் ஒருவருக்கு ஒருவர் உங்களை எதிர்க்கிறதுல துணையா இருக்கிறாங்க. அதாவது இஸ்ரேல் வந்து யூதர்கள், அமெரிக்கா வந்து கிறிஸ்தவர்கள், ரெண்டு பேரும் உங்களை எதிர்க்கிறதுல துணையா இருக்கிறாங்க. அல்லாஹ் தஃபாலூஹு, இதை நீங்கள் செய்யாவிட்டால் தக்குன் ஃபில் அர்லி ஃபித்னத்துன் வ ஃபஸாதுன் கபீர், இதை நீங்கள் செய்யவில்லை என்றால் பூமியில ஃபித்னா இருக்கும், பெரிய ஃபஸாது நடக்கும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எதை நாங்க செய்யணும்? எங்களுக்குள்ள ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு துணையா இருக்கிறது. ஆனா அப்படி இருப்பாங்களான்னு கேட்டா இருக்க மாட்டாங்க. இந்த நாடுகள் எல்லாம் ஒன்று கொண்டு துணையா இருந்தா முஸ்லீம் நாடுகள் இந்த ஃபித்னாவை ஒழிக்கலாம் என்று குர்ஆன் சொல்லுது. அது நடக்குமான்னு கேட்டா இன்ஷா அல்லாஹ் நாங்க, அதாவது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருகை வரை காத்திருக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஏண்டா இவங்களுக்கு இருக்கக்கூடிய அதை விமர்சனம் செய்யவும் மேலாது. உதாரணமாக நான் விமர்சனம் செய்யலாம், பாருங்க சவுதியாவும் ஈரானும் ஒன்று சேராதா, இவங்களுக்கு ஒத்துமை இல்லைன்னு சொல்லி இப்படி சொல்லிட்டு, ஏன்னா நானாவோட நான் சின்ன காணி பிரச்சனையில் சண்டை பிடிச்சிட்டு இருப்பேன், சேர மாட்டேன். உங்களுக்கு சின்ன காணி பிரச்சனையில் ஒன்று சேர இயலாது, சவுதியும் ஈரானும் ஒன்று சேரான்னு நீங்கள் விமர்சிச்சுட்டு இருப்பீங்க. இலங்கையில் ஜமாத்துக்கள் இருக்குது, ஒன்று சேர சொன்னால் ஒன்று சேருவாங்களா? ஒரு ஆட்சியும் இல்லை, அதிகாரம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் ஒன்று சேர மாட்டோம் நாங்கள். அப்போ இப்படி ஒன்று சேராமல் இருந்து கொண்டு அவங்க ஒன்று சேரலைன்னு சொல்லி சொல்றது வந்து நம்ம எல்லாருமே பலகீனத்தில் இருக்கிறோம். அப்போ நாங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டால், இந்த நடக்கிற இந்த போரை அல்லாஹு தாலா முஸ்லீம்களுக்கு சாதகமாக ஆக்கிரணும், இதை முஸ்லீம்களுக்கு நலனா ஆக்கணும், அநியாய சக்திகளுக்கு அழிவா ஆக்கணும் என்கிற பிரார்த்தனை செய்யலாம். இந்த தொழுகையில் வந்து 8வது ரக்காயத்திலும், அதாவது கடைசி தராவியுடைய முதல் ரக்காயத்தில் இமாம் ஓதுன சூறாவில் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய செய்தி அதுதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட ஒரு துவா கேட்குறாங்க, யா அல்லாஹ், ஃபிர்அவுன் பூமியில் பெரிய அநியாயம் பண்ணுறான், நீ அவனுக்கு தாராளமாக செல்வத்தை கொடுத்து வச்சுக்கிறாய், நீ கொடுத்த செல்வத்தை வச்சு மூமிங்களை கஷ்டப்படுத்துறான், அவனோட செல்வத்தை அழிச்சிரு, அவனோட உள்ளத்தை கடுமைப்படுத்து, எந்தாவது ஒரு அத்தாட்சியை கண்ணால காணும் வரைக்கும் இவங்க அடிபணிய மாட்டாங்க, இவங்கள பலத்த குறை என்கிறதுக்காக பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. எனவே நாங்கள் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை விரைவாக தீரணும், இல்லைண்டா இது முஸ்லீம்களுக்கு மட்டுமில்லை உலக அளவில் பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும். அந்த பாதிப்பை தாங்குற சக்தி எனக்கு உங்களுக்கு இருக்குதாங்கிறது எங்களுக்கே தெரியாது. அது எங்களை சில நேரங்களில் ஹராம்கள போய் விழ செய்யலாம். நடுநிலையான ஒரு போக்கில் நாங்கள் இருக்கணும். அநியாயங்களுக்கு நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் வக்காலத்து வாங்கக்கூடாது. சியாயிசம் என்கிறது பெரிய ஒரு வழிகேடு, அந்த வழிகேடத்தை நாங்கள் எந்த வகையிலையும் நியாயப்படுத்தவும் கூடாது. இஸ்ரேல் அமெரிக்கா போன்ற அநியாய சக்திகள் அழிகிறதுக்கும் வீழ்ச்சி அடைகிறதுக்கும் இந்த போரை அல்லாஹு தாலா ஒரு காரணமாக்கணும், இஸ்லாத்துக்கு இது ஒரு பலமாக ஆக்கணும் என்கிறதுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதை முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஒரு ஈடேற்றமாக, முஸ்லீம் சமுதாயத்தினுடைய அரசியல் தலைமைகள் நல்ல சிந்தனைக்கு வரதுக்கான ஒரு வழிகாட்டலாக, அமெரிக்கா போன்ற இஸ்ரேல் போன்ற அநியாய சக்திகளுடைய அழிவாக இழிவாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக. அதாவது ஹஸரத் விளங்கப்படுத்த சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், இதுவரைக்கும் ஈரான், அதாவது இஸ்ரேல் தாக்கப்படாத அளவுக்கு பெரிய அழிவை இதில் சந்திச்சுக்குது. அப்போ இஸ்ரேலை இவ்வளோ பெரிய ஒரு அழிவை கொடுத்த நாடு ஈரான் தான். எனவே நாங்கள் ஈரானோடு நிற்கணும் என்கிற ஒரு சிந்தனை வந்தால் இதை நாங்கள் எப்படி பார்க்குறதுங்கிறது. உண்மையில் ஈரான் வந்து அதனுடைய ஷியா கொள்கையை விட்டு அஹ்லு சுன்னாவுடைய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும்னு சொன்னால், இன்றைக்கு இருக்கிற நாடுகளில் அது ஒரு பலமான நாடு, ஒரு பின்னணியில் நாங்கள் போகிறதுக்குரிய ஒரு நாடாக இருக்குது. அவங்கள்ட்ட இஸ்லாம் இல்லைங்கிற போது எப்படி அவங்கள இஸ்லாத்துக்கான தலைமையாக ஏற்கிறங்கிற பிரச்சனை இருக்குது. இஸ்லாம் இல்லைண்டா தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. ஈரானில் இருக்கக்கூடிய சில மத தலைவர்கள் அலி ஹாலிகுனா, அலிதான் எங்களை படைச்சவர்னு சொல்கிற ஷியாக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு நீங்கள் இதை போடுற சில வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம், ஹுசைன் என்கிற இது வரும். அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தி வச்சுட்டு நாங்கள் முஸ்லீம்னு சொன்னால் அவங்க சரியான இஸ்லாத்தில் இல்லை. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன், சஹாபாக்களை அபூபக்கர் அவங்கள காபின்னு சொல்கிறவன், காபிர்ங்கிறது இஸ்லாமிய அறிஞருடைய ஏகோபித்த முடிவு. ஏண்டா அவர் முஸ்லீம்ங்கிறது குர்ஆனில் தெளிவாக சொல்லப்படுகிறது, ரசூலுல்லாஹ்வுடைய தோழருங்கிறது. அப்போ இந்த மாதிரியான சஹாபாக்களை காபின்னு சொல்கிறது, ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியை பின்னார் நரகவாதி என்று சொல்லி சொல்கிறது, ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க நஞ்சு கொடுத்து மரணிக்க செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்கள கேவலப்படுத்துறது. அதே மாதிரி அஹ்லு சுன்னாக்களை பொறுத்தளவு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
அவங்களோட ஒரு இமாம் பேசுகிறார். எப்படின்னா, ஒருவர் கேள்வி கேட்குறார், நான் அஹ்லு சுன்னா, நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு பேரை சொல்லும்போது ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்கிறேன், சொன்னால் நான் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றார், காபிருன், அதாவது முல்ஹிதுன் மல்ஊனுன் ஹாலிதுன் ஃபின்னார். நீங்கள் அபூபக்கர் பேரை சொல்லிட்டு ரலியல்லாஹு அன்ஹு சொன்னீங்கன்னா காபிராக இருப்பீங்க, நாஸ்திகனாக இருப்பீங்க, நரகத்தில் நிரந்தரமாக இருக்கிறவங்களா இருப்பீங்க, மல்ஊன் சபிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. யாருக்காவது பயந்து சொல்லியிருந்தா பரவாயில்லை, ரலியல்லாஹுன்னு சொல்லி. அப்போ இப்படியான ஒரு நிலையில் இருந்து கொண்டு ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மத்தினுடைய தலைமையை நம்ம ஏற்போம்னு சொன்னால் அது சரி வராது. ஏன்னா முஸ்லீம் உம்மத்தின முதல் கலிஃபா அபூபக்கர்லாம் அவங்கள காபின்னு சொல்கிறவங்க எப்படி முஸ்லீம் உம்மத்துக்கு தலைவராக இருக்க போகிறது? அப்போ அவங்க அஹ்லு சுன்னாவுடைய நிலைப்பாட்டுக்கு வருவாங்கன்னு சொன்னால், அல்லது அவங்களுடைய சியாயிசத்தில் இருக்கக்கூடிய கடும்போக்கை விடுவாங்கன்னு சொன்னால் முஸ்லீம் நாடுகள் அவங்களுக்கு பின்னால் போகலாம். அவங்க அந்த நிலையில் வாரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களோட அரசியல் யாப்புல சருத்தே அதுதான். இதுதான் அவங்களோட அரசியல் யாப்பு. அதாவது அங்கே ஈரானில் யூதர்களுக்கு கொடுக்கக்கூடிய மத உரிமைகள் கூட அஹ்லு சுன்னாக்களுக்கு இல்லை. அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ அந்த நிலையில் இருந்து கொண்டு அவங்க அஹ்லு சுன்னாவுக்கும் தலைமையாக வர்றதுங்கிறது ஒரு சாத்தியம் இல்லை. அந்த நிலையில் போக இயலாது. அது சரியான ஒரு இஸ்லாமிய எழுச்சிக்கான அடிப்படை வழிகேட்டிலிருந்து வர இயலாது. இமாம் அதாவது அசரத் சொல்கிற விஷயம் ரசூலுல்லாஹ் ஹதீஸில் சொல்கிறாங்க, அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை பாவிகளை கொண்டும் பலப்படுத்துவான் என்கிறது. அசரத் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், சூரா இஸ்ராயில் அவனுடைய ஆரம்ப பகுதியில் அல்லாஹு தாலா இஸ்ரவேல் சமுதாயத்தினுடைய அட்டூழியத்துக்கு அவங்களுக்கு ஒரு சோதனையை கொடுத்தான். அந்த சோதனையில் அவங்களுக்கு பெரிய ஒரு அழிவு வந்துச்சு. அந்த அழிவு புஹ்துன் நஸ்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு காபின் மூலமாக அல்லாஹு தாலா அவங்களுக்கு ஒரு அழிவை கொடுத்தான். எனவே அல்லாஹ் நாடினா கெட்டவங்களுக்கு கெட்டவர்கள் மூலமாகவும் இழிவை கொடுக்கலாம். அதாவது இஸ்ரவேல் சமுதாயம் ஒரு கட்டத்தில் அழிக்கப்படும். பி ஐதில் முஃமினீன், மூமின்கள் ஊடாக அழிக்கப்படும். அதுதான் முழுமையான வெற்றியாக இருக்கும். அது அல்லாஹு தாலா எப்படி நாடி இருக்கிறான்னு தெரியல, அதுதான் கடைசி வெற்றியாக இருக்கும். அந்த வெற்றி போதுதான் யூதர்கள் விரட்டி விரட்டி கொல்லப்படுவாங்க. அது வரைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல வருகைக்கு பிறகு அதாவது அவங்க யூதர்களோடையும் அதாவது தஜ்ஜாலோடையும் வருவாங்க. அப்போ யூதர்கள் முழுமையாக அழிய மாட்டாங்க, தஜ்ஜாலுடைய காலம் வரைக்கும் இருக்குது. ஈரானில் இருந்து 70,000 பேர் கொண்ட ஒரு யூத குழு தஜ்ஜாலோடு பின்னால் வருவாங்கன்றது ஹதீஸில் வருது. அந்த போருக்கு பிறகுதான் அவங்க முழுமையாக அழிக்கப்படுவாங்க. அதை குர்ஆன் சொல்லும்போது பி ஐதில் முஃமினீன், மூமின்களின் கையால் அவங்க அழிக்கப்படுவாங்க என்கிறது சொல்லப்படுது. அது வரைக்கும் யார் யாரோட கையாலையும் அவங்க அதாவது கெட்டவர்களுடைய கையாலையும் அவங்க அழிக்கப்படலாம். அந்த தகவல்களை தான் ஹஸரத் அவங்களுக்கு அதிரிக்கலும். நீங்கள் அநியாயம் செய்ய மீண்டால் நாங்களும் உங்கள் பக்கம் மீளுவோம் என்கிறது குர்ஆனில் சொல்லப்படுது. இதில் நீங்கள் ஆரம்ப பகுதி பார்க்குறேன்னு சொன்னால் 17வது அத்தியாயத்தில் அந்த ஆரம்ப பகுதியில் இந்த செய்திகள் குர்ஆனில் சொல்லப்படுது. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.